ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைக்கி நம்ம விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி விப்பிங் க்ரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எந்த பவுல் அண்ட் விஸ்க் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு இதுக்கு 100 ml மில்க் வேணும். அதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலும் எடுத்துக்கலாம். அப்புறம் விப்பிங் க்ரீம் பவுடரும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பவுலில் நம்ம விப்பிங் க்ரீம் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 50 grams. இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க கீழே. 50 grams. இது வந்து 100 ml மில்க் ஆட் பண்ணணும். 100 ml மில்க்கு மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா வந்து நல்லா வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்துட்டு நான் பட்டர்ஸ்காட்ச் கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன கேக் வேணால் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்டு வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி வெனிலா ஃப்ளேவர். இப்போ வந்துட்டு திக்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பீட் பண்ண நல்லா இன்க்ரீஸ் ஆயிரும் திக்னஸ்ஸு. எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு 10 மினிட்ஸ் ஆச்சு இது ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆச்சு. ஓரளவுக்கு திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா திக்காக இருக்குது. நமக்கு திக்காக இருந்தால் மட்டும் பத்தாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் க்ரீமு. ஸோ இன்னும் பீட் பண்ணணும். அப்புறம் இந்த விப் க்ரீம் பவுடரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நான் வீடியோவோட எண்டில் போடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு கீழே ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சின்ன பவுலை வச்சு பீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ரிசல்ட் கிடச்சிரும். அதுவும் இல்லாமல் இந்த க்ரீமும் கோல்டாகவே இருக்கும். இது வந்து 30% ஃபேட் உள்ள டைரி க்ரீம். நீங்கள் வந்து டைரி க்ரீம் எடுத்திங்கன்னா இது மாதிரி பண்ணி ஆகணும், அப்போ தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். ஒருவேளை நீங்கள் நான் டைரி க்ரீம் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இது மாதிரி பண்ண தேவையில்லை. டைரி க்ரீம் வந்துட்டு இப்படி பண்ணணும். டைரி க்ரீம் நான் டைரி க்ரீம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த பேக்கேஜ்லேயே போட்டிருக்கும் அது டைரி க்ரீமா நான் டைரி க்ரீமானு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது வந்துட்டு நான் பீட் பண்ணுற ஸ்பீட் தான். இது 1:2 ஸ்பீட் தான். அதாவது நார்மல் ஸ்பீட் நான் பீட் பண்ணும்போது எடுத்து அப்படியே போட்டது தான், எந்த எடிட்ஸுமே இல்லாமல். இந்தளவுக்கு ஸ்பீடாக நீங்கள் பீட் பண்ணணும்னு காட்டுறதுக்காக தான் நான் வந்து அப்படி போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீம் ஸ்டிஃபாக இருக்கிற வரைக்கும், இது மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் இந்த பவுலவே கவுத்தி காட்டுறேன் பாருங்கள். ஒன்றுமே ஆகாது, க்ரீம் வந்து கீழே விழுகாது. அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து இதை வந்து கவர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இது வந்துட்டு நம்ம 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அந்த கவர் வந்துட்டு இந்த க்ரீமை டச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணணும். இப்போ வந்துட்டு இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போகிறேன். 45 மினிட்ஸ் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நாளைக்கு தான் செய்ய போகிறேன் கேக், அதனால் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விப்பிங் க்ரீம் பவுடர் பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு நெட் வெயிட் வந்துட்டு 50 grams. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி செய்யணும்னு தெரியலனா இங்கே கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில்டு மில்க் 100 ml ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் 3 to 4 மினிட்ஸ் மேக்ஸிமம் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்னு, அதாவது எவ்வளோ மினிட்ஸ் பீட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 45 மினிட்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரைடே கேக் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.